என்னோட சேனல்ல நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் பால் போட்டு போய் பால் வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்கள் மலை ஏற்றணும் அப்படிங்கிறனால ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்தமாதிரி வெளியே நாங்கள் விநாயகருக்கு விளக்கேற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இதோட சமையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம், சுண்டல், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் இதுவும் போட்டு சாம்பார், ரசம், அப்புறம் வந்து வெண்பொங்கல், அப்புறம் தயிர், அப்புறம் முருங்கைக்கீரை, வாழைக்காய் ஃப்ரை, தென் வந்து புடலங்காய் கூட்டு, அப்புறம் பாயாசம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வைக்கிறதுக்கு வந்து வடை, அப்புறம் வந்து மாவிளக்கு போட்டிருந்தாங்க. துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, இதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஏழுமலையானுக்கு மலையேற்றுறதுனால இன்றைக்கி காலைல சீக்கிரமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபாஸ்டிங், நாங்கள் எதுவும் சாப்பிடல. நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் 1 o'clock மேலே தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி 2 இலை போட்டிருக்கோம். ஒரு இலை வந்து பெருமாளுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைவேத்தியம் சமைச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் வச்சிடலாம். நீங்கள் இன்னொரு இலை வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு. இது ஒய்ஃப் வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ ஒய்ஃப் இங்கே பண்ணுறாங்க. நாங்கள் எப்போதும் ஒரு இலை தான் போடுவோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவிளக்கு தீர்த்தம் எல்லாம் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு மலை ஏற்றியாச்சு. ஸோ இதை நாங்கள் பூஜை இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுவீங்க, மலை ஏற்றுவீங்க? இங்கே வந்து தலிகைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதம் ஃபுல்லுமே யூஸ்வலாக தீபாவளி அப்போ தான் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டோம். இது இப்போ பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.